டெய்லி லைஃப்பில் வந்து நம்மளுடைய டைஜஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சரியாமல் இந்த பசி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது நம்மளுக்கு இஞ்சியும் சுக்கும் நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். இளம் வயதிலே முடக்குவாதம் சொல்லக்கூடிய மூட்டு வலிகள், அதே மாதிரி கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் நடக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது. மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்லாம் வந்து 60, 70 அதை தாண்டி தான் முதல்லாம் மூட்டு வலிகள் வந்துட்டு இருந்துச்சு. எந்த ஒரு மூட்டுகள்னாலும், கை மூட்டுகளாக இருந்தாலும் சரி, கால் மூட்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே கொஞ்சம் அந்த வறட்சினால அந்த ரெண்டு மூட்டுகளுக்கும் நடுவில் உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிற திரவம் வந்து வறட்சியினால் வரக்கூடிய மூட்டு வலிகள் தான் பெரும்பாலும் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இளம் வயதிலே முடக்குவாதம் சொல்லக்கூடிய மூட்டு வலிகள், அதே மாதிரி கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம எலும்புல வந்து படிகிறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது. அதே மாதிரி ரொம்ப வீக்னஸ்னால நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது. அதே மாதிரி அனிமிக் கண்டிஷன்ஸில் ரத்தம் இல்லாததுனாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கேயாவது அடிபட்டு எங்கேயாவது நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னாலும் அந்த டைம் நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து தெரியறது கிடையாது. ஒரு 20 இயர்ஸோ இல்லை 10 இயர்ஸோ கழிச்சு நம்மளுக்கு அந்த வலிகள் எல்லாமே நம்மளுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இந்த மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப கடைசியில் வந்து நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் நடக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது. இப்போ இந்த சின்ன வயசுலேயே நம்மளுக்கு இந்த மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகள் வந்து நம்மளுடைய டயட்டில் வந்து எடுத்துக்கணும். பெரும்பாலும் வந்து யாரும் வந்து இந்த முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி பயர் வகைகள் எதுவுமே வந்து சரியாக யாருமே வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அந்த பயர் வகைகளும் வந்து அவங்க ஜாஸ்தி அளவு உணவு முறைகளில் எடுத்துக்கணும். அந்த பயர் வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா காலை முறையில் வந்து அந்த பயிர்கள் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே இஞ்சி சாறு இல்லை காலையிலே இஞ்சி உண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சோடனே இஞ்சி சாறு சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை வெறும் வயிற்றுலையோ கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேன் வந்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப காயசக்தி வந்து ரொம்ப நிறைஞ்ச ஒரு இது. அது கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது. அதே மாதிரி காலையில் அல்சர் பிரச்சனை, தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே அவங்களுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பகலில் வந்து சுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கணும். சுக்கு வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இஞ்சியும் அதே மாதிரி தான் தோல் நீக்கிட்டு உள்ள பாகம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மதியம் வந்து சுக்கும் அதே மாதிரி தான் கற்சுண்ணாம்பில் ஃபஸ்ட்டு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்புகள் எல்லாத்தையும் நல்லா சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தோலையும் சேர்த்து நம்ம எடுத்துடணும். ஃபுல்லாக தோலை எடுத்து நல்லா 1-2 உரலில் ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொஞ்சம் சலித்து அதை எடுத்து வச்சுக்கணும். அந்த சுக்கையும் மல்லியையும் சேர்த்து சுக்கு மல்லி கஷாயம் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். அது கூட பனங்கற்கண்டு சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு வரணும் பகலில். டெய்லி இது வந்து பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து நைட் இல்லாட்டி ஈவினிங் டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 8 மணி 7 மணி அளவுலலாம் நம்ம உணவு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நைட்டில் வந்து கடுக்காயினுடைய தோல் இருக்குது அந்த விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த தோல் மட்டும் எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்னவங்களுக்குனா 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி போதுமான அளவு. அதே மாதிரி பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்குலாம் வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து டெய்லி அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம லைஃப் லாங் கூட நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். டெய்லி வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கோல் ஊனி நடந்தவங்க கூட அந்த கோலை தூக்கி போட்டு, கோல் என்றால் குச்சி, அந்த குச்சியை தூக்கி போட்டு கால் வீசி குலுக்கி நடப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திர புக்குகள்லாம் எழுதியிருக்கு. அதே மாதிரி பழங்காலத்தில் முனிவர்கள், அகஸ்தியர், அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உடம்புல வந்து எந்த ஒரு நோயும் நம்ம வந்து தாக்காத அளவுக்கு, எந்த ஒரு வலினாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு சின்ன காய்ச்சல் கூட நம்மளுக்கு தாக்காத அளவுக்கு நம்ம உடம்பை வந்து காத்து கொண்டு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இளம் வயதில் வர வலிகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம்.
வலிகள்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல். இந்த கடுக்காய் வந்து மலச்சிக்கலை நம்மளுக்கு வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி நம்மளுக்கு செரியாமை காரணத்தை எல்லாத்தையும் வந்து செரியாமை, இந்த பசி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது நம்மளுக்கு இஞ்சியும் சுக்கும் நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்மளுடைய டைஜஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள், வியாதிகள், தொந்தரவுகள் பாதி இது வராது நம்மளுக்கு. 10 வருஷமா மூட்டு வலி இருந்தது. முடக்குவாதம் வேற, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான் கொஞ்சம், ஒரு முட்டி வீட்டை கீழே வைக்க முடியாது, அந்த முட்டி சரியாக பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால் வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது. முன்னையாட்டம் இல்லாத அந்த குத்துற வலி, அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிடும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு. நம்ம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.